ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். படித்ததில் பிடித்ததில் இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? சமர்த்தர் ராமதாசர் அப்படிங்கிற பேரை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய மகான். அவர் ஆஞ்சநேயரோட மறு உருவமாக கருதப்படுறாரு. அவர் 13 கோடி முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமரோட தரிசனம் வாங்கினது மட்டும் இல்லை, அவர் பயன்படுத்தின துணியுமே அவர் வச்சுருக்காரு. ஆஞ்சநேயரோட மறு அவதாரம் அப்படின்னு சொல்லி ராமராலேயே சொல்லப்பட்டவர். அவருக்கு ஏன் சமர்த்தர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா? எப்போவுமே ராமாயணம் பாராயணம் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பலகை போட்டு அந்த பலகைக்கு பூக்கள்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ராமாயணம் எங்கெங்கே சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கதை கேட்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி தான் ஒரு தடவை ராமதாசர் ராமாயணத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வயதான வேடத்தில் ஹனுமான் அந்த கதையை கேட்டுட்ருக்காரு. அப்போ சமர்த்தர் ராமதாசர் சொல்கிறாரு, அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் பூத்து குலுங்குனுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆஞ்சநேயருக்கு கோபம் வந்துடுது. என்ன கதையை தப்பாக சொல்கிறீங்க? அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் தான் இருந்தது, கதையை நல்லா பார்த்து படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சமர்த்தர் ராமதாசருக்கு தெரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது அனுமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீங்கள் ராமாயணம் தானே கேட்க வந்தீங்க, அமைதியாக கேளுங்க, குறுக்க பேசாதீங்க, வால்மீகி என்ன எழுதினாரோ அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னுறாரு. உடனே அனுமாருக்கு கோபம் வந்துருந்து, நான் தான் அனுமான், அசோகவனத்தில் நான் தான் சீதாதேவியை நேரில் போய் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சமர்த்தர் ராமதாசர் யோசித்தார், இதுதான் நல்ல சமயம், இவரை வச்சு நம்ம ராமரை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சந்தேகம், ராமரையே கேட்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் ராமதாசரை ராமர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய சந்தேகத்தை சொல்லிடுறாங்க. ராமருக்கு எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஹனுமான்கிட்ட சொல்கிறாரு, நானாக அங்கே இருந்தேன், சீதாதேவி தான் அங்கே இருந்தா, அதனால் சீதையவே கேட்கலாம் அப்படின்னுறாங்க. உடனே சீதையை கேட்டதும் சீதை என்ன சொல்கிறாங்க, அங்கே பூத்திருக்கிற பூக்கள் எல்லாமே நீல நிறத்தில் தான் இருந்தது, சிகப்பு நிறத்துலையும் இல்லை, வெளுப்பு நிறத்துலையும் இல்லை அப்படின்னுறாங்க. உடனே ஹனுமான் என்ன பண்ணுறாரு, இல்லைங்கம்மா, நான் பார்த்தேன், அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாமே சிகப்பு நிறத்தில் தான் இருந்தது அப்படின்னுறாங்க. உடனே ராமர் சொல்கிறாரு, எதுக்கு வம்பு, இந்த கதையை எழுதுனதே வால்மீகி தானே, வால்மீகியவே போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வால்மீகி ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு, ஹனுமானே நீ கொஞ்சம் சாந்தமாக இரு, நீ அசோகவனத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற ராட்சசர்கள்லாம் பார்த்துட்டு உனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால் உன்னுடைய கோபத்தால் உன்னுடைய கண்கள் எல்லாம் செவந்து போச்சு. அப்போ நீ பார்க்கும்போது எல்லா பூக்களுமே சிகப்பு நிறத்தில் இருந்தன. நம்மளுடைய சீதாதேவியோட கண்களுக்கு ஏன் பூக்கள் நீல நிறமாக தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, அவங்க எப்போவுமே ராமரையே நினச்சி அழுது அவங்களுடைய கண்ணெல்லாம் நீலம் பூத்து போச்சு. அதனால் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு பூக்கள் எல்லாம் நீல நிறமாக இருந்தது. ஆனால் அங்கே பூக்கள் எல்லாமே ராமனுடைய மனது போல் வெள்ளை நிறத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய சமர்த்தர் ராமதாசர் என்ன பண்ணுறாரு, இதுதான் தக்க சமயம், ராமர், சீதை, ஹனுமன், வால்மீகி எல்லாரோட தரிசனமும் நம்மளுக்கு ஒட்டுக்கா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் விழுந்து வணங்குறாரு. அப்போ தான் அனுமாருக்கு எவ்வளோ சமயோஜிதமாக இந்த ராமதாசர் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சமர்த்தர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து, ஒன்னால தான் இந்த நாட்டில் இன்னும் பக்தி தலைச்சி ஓங்க போகுது, எல்லா இடத்துலையுமே நீ தான் இந்த ராமநாமத்தை பரப்பணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என் பக்தனான நீ எப்போ நினைச்சாலும் அப்போல்லாம் உனக்கு முன்னால் நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ இருந்து தான் சமர்த்தர் ராமதாசர் இந்த ராமநாமத்தை இந்த உலகம் முழுதுமே பரப்பணும் அப்படிங்கிற முடிவோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்த நம்மளுடைய வீர சிவாஜி அவர்களுக்கும் ஆணையிடுறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தர் பார்க்கும்போது கண்டிப்பாக ராமநாமத்தை சொல்லணும், அப்படி யார் ராமநாமத்தை சொல்லலையோ அவங்களுடைய தலையெல்லாம் நீ வெட்டிடு அப்படின்னு ஆணை பிறப்பிச்சிடுறாரு. அதனால தான் இன்னுமே வடநாட்டில் ஒருத்தர் பார்க்கும்போது கடவுளுடைய பெயர்களை சொல்கிறாங்க. நாமளும் நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது கடவுளோட பேரை எப்போவும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசும் சுத்தமாயிடும். நாளைக்கு கடவுளோட நாமத்தை சொல்கிறதுனால எவ்வளோ மகிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.